தீபாவளிக்கு வணக்கம் எல்லோருக்கும். இன்னைக்கு தீபாவளி தினத்தன்று வணக்கம். ம் எல்லாரும் தீபாவளி கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆ நாங்களும் கொண்டாடினோம். எப்படி எப்படி கொண்டாடினீங்க? இனிமேல் தான் கொஞ்சம் வெடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை இனிமேல் வெடிக்கணும். ம் காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்து பலகாரமெல்லாம் பண்ணி சாப்பிட்டு ம் அப்புறம் புது துணி உடுத்தி அப்புறம் பழைய துணிக்கு மாறிட்டோம். ஓ, புது ஆள் பழைய ஆள் புது அடைகள் கட்டி அப்புறம் பழைய அடைகளுக்கு மாறிட்டோம். அப்புறம் இன்னைக்கு எங்கேயும் விசிட் மம்மி? இன்னைக்கு எங்கேயும் போகல ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டு இங்கே தான் இருக்கோம். ஓ, இனிமேல் தான் இன்னி நைட்டு கொஞ்சம் வெடி இருக்கு, அதை வெடிக்கணும். இப்போ என்ன பண்ணிட்டீங்க? இப்போ நாளைக்கு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்ட்டு இருக்கோம். நாளைக்கு அமாவாசை. குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்ட்டு இருக்கோம். அதுக்காக இப்போ நறுக்கி வச்சிட்டோம்னா வந்த உடனே சமைச்சிடுவேன். ஓ, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா ப்ரீ பிளான்டாக நறுக்கி வைக்கிறோமா? அப்புறம் வந்து நறுக்கியும் சமைக்க முடியாது, ரெண்டும் ஒன்றா பண்ண முடியாது என்னால். ஓ, அதனால இது நாளைக்கு எதுக்காக மம்மி குலதெய்வம் கோயிலுக்கு? சும்மா நாங்கள் எப்பயும் போகிறது மாதத்துக்கு ஒரு வாட்டி. அமாவாசை நாள். அமாவாசை நாள். தேங்காய் பழமெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அது எப்போ வாங்கிட்டீங்க? சாயந்தரம் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். ஒரு 4:30 மணிக்கு போல் போய் வாங்கிட்டு வந்தோம். ஓ, அப்புறம் நாளைக்கு எதில் மேம் போவீங்க? நாளைக்கு காரில் தான் போகணும். அந்த வழியில் என்னமோ சுற்றி போகிற மாதிரி இருக்குமா எனக்கு தெரியல. அதுக்காக நம்ம புதுக்கோட்டை வழியாக போகலாம். ஆமாம். புதுக்கோட்டை வழியாக போயிட்டு புதுக்கோட்டை வழியாக வரணும். அப்படி வந்துட்டோம்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அது மெயின் ரோடு தானே. ஓ, அப்போ டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நேராக பனையப்பட்டியில் போய் சேர்ந்துடும். பனையப்பட்டியில் குளிப்பிற அதில் போய் சேர்ந்துடும். அங்கிட்ட எப்பவும் போல் போய்க்க வேண்டியது. ஆனால் அங்கிட்ட ஃப்ரீயாக இருக்கா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? ஃப்ரீயாக இருக்கா இல்லையான்னு தெரியாது. தெரியாது, போனாலும் தெரியும் அந்த வழியில். ஆமாம், ஒருவேளை ஃப்ரீயாக இல்லைன்னா மாட்டிக்கிட்டுருவோம். ஃப்ரீயாக இருந்தால் நம்ம ஆடு போயிடலாம் எப்பவும் போகிற மாதிரி. இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூடவா? எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். இது இந்த வழியாக போனதில்லை, போனதில்லை. நம்ம புதுக்கோட்டை வழியாக போய் இது எப்படின்னா புதுக்கோட்டை போய் நச்சாந்துப்பட்டி போய் நம்மளசமுத்திரம் போய் நச்சாந்துப்பட்டி போய் போகுது. அதாவது ராயபுரத்துலேருந்து போகிற மாதிரியா? இல்லை மம்மி, புதுக்கோட்டை போயிடுறோம். ராம் தேட்ரு. ராம் தேட்டரில் கட் பண்ணி நம்மளசமுத்திரம். நம்மளசமுத்திரத்துலேருந்து நச்சாந்துப்பட்டி. நச்சாந்துப்பட்டியிலேருந்து அங்கிட்ட கொஞ்சம் தூரத்தில் தான் பொன்னமராவதிக்கு போகிற வழியில் போய் அங்கே போய் சேர்ந்துரும் போல. ஓ, இப்போ நம்மளசமுத்திரம் போகணும் இங்கே இருந்து. ஆமாம், புதுக்கோட்டை போய் பஸ் அப்படி தானே போகும்? ஆமாம், பஸ் ரூட் அதே. அப்புறம் இன்னைக்கு ஸ்வீட்லாம் நிறைய சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. எனக்கு சேரல. எனக்கு தான் அல்சர் இருக்கு, அதனால சேர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓ, நமக்கு டெய்லி ஒரு 2 இட்லி இதுதான் சேருது. வேறு எதுவும் சேர மாட்டேங்குது. நீங்கள் வேறு யாரும் செலிப்ரேட் பண்ணதை பார்த்தீங்க? தீபாவளி செலிப்ரேட் பண்ணி யார் போட்டிருக்கா? யாரும் போடலையே. அம்முவர்சன் சூப்பராக பண்ணுறாரு. அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க? அவங்க நல்ல ஒய்ஃப் மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன். என்னென்ன பண்ணியிருக்காங்க? அவங்க என்ன டிஃபன் பண்ணான்னு தெரியல, முறுக்கு புழிஞ்சிருக்கும் போல. மற்றபடி அவங்க பண்ணுறது செய்கிறது நல்லா இருக்கும். அப்புறம் சுரேஷ்குமரன் பார்த்தீங்களா? சுரேஷ்குமரனும் பார்க்கல. அவங்க அம்மா ஏதோ ஒன்று செஞ்சுருக்குன்னு சொன்னேன். அது உருட்டல, 4 உருண்டை உருட்டிட்டு முடியாது போட்டுச்சான். ஓ, எது தீபாவளிக்காவா? தீபாவளிக்காக. ஆமா, ஏதோ ஒன்று. அதே அவன் சொல்றேன், அது உருட்டிட்டோம்னு சொல்லுது வீடியோவுக்கு. அவன் சொல்றேன், அவன் சும்மா சொல்றா, அந்த 4 உருண்டை உருட்டிட்டு அப்படியே போட்டு வச்சிருக்கா அப்படிங்கிறேன். அப்புறம் இந்த தீபாவளி சீட்டெல்லாம் போடுறாள். தீபாவளி சீட்லலாம் அது எப்போ தீபாவளி நீ முதல் நாள் எடுத்துருவாளா தெரியல, அது இப்போ தருவாங்க. ஓ, நீங்கள் அந்த மாதிரி சீட்டெல்லாம் சேர்ந்தது இல்லையா? ஆனால் இன்னைக்கு கூட வெடிக்கடையெல்லாம் இருக்குல்ல மம்மி? ஆமாம், நம்ம பார்த்தோம்ல, நம்ம வெளியே போயில, நம்ம இப்போ ஈவினிங் போயில கூட பார்த்தோம். வெடிக்கடையெல்லாம் இருக்குது. எப்போ வேணாலும் ரெடிமேடாக போய் ரெடி வாங்கி வெடிக்கலாம் போல. ஆனால் நான் ஒரு வருஷம் வந்து வெடி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெடியெல்லாம் வாங்காமல் விடக்கூடாது. ஒரு வருஷம் நான் வந்து எதுக்கு வேஸ்ட்டாக வெடி வேண்டான்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். தீபாவளிக்கு அன்னைக்கு நைட்டு தான் வாங்கினா, தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டான்னு தெரியல. தீபாவளிக்கு வெடி வேண்டான்னு சொல்லி வெட்டியாச்சு, வெடி வைக்கல இருக்கு. அப்படிதானே? இல்லை, பெரிய வெடி மட்டும் வாங்கிட்டு விட்டுட்டோம். ஓ, நான் வெடிக்கிறது பெரிய வெடி மட்டும் தான் வெடிக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய வெடி மட்டும் வாங்கிட்டு விட்டுட்டோம். சின்ன வெடியெல்லாம் நான் வெடிக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புதுசான சங்கு சக்கரம்லாம் வைக்க போகிறது இல்லைன்ட்டு விட்டுட்டோம்.
அப்புறம் தான் முத்துவினான்னு சொன்னான்னு சொல்லிட்டு நீங்களே போய் அப்புறம் என் பொண்ணு சொன்னா இல்லம்மா அதெல்லாம் வாங்குமா அப்படின்னா சரின்னு அப்புறம் போய் நைட்டு போய் சரி தீபாவளி இன்னைக்கு நைட்டு வைப்போம்ட்டு போய் வாங்கிட்டு வந்து கடையில ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வருஷம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப என்னுடைய ஹெல்த் ரொம்ப இதாயிடுச்சு. அந்த வருஷம் நான் செத்துதான் பொழைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். வெடியெல்லாம் ஒரு ராசி வாங்கிடணும். அதுல இருந்து இப்ப வெடிக்கெல்லாம் நம்ம சிக்கனம் பண்றது இல்ல, வாங்கிடுறது. வேற என்ன நம்ம ராசி பார்க்கலாம்? நம்ம எப்பயும் பண்ற மாதிரியே பண்ணிடணும். அது ராசிப்படி. கோயிலுக்கு போறோமா கோயிலுக்கு போயிடணும், அதெல்லாம் ராசிப்படி பண்ணிடணும். இப்போ 2 வீலர் 4 வீலர்ல எனக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி அப்புறம் தான் பிடிச்சேன் ரொம்ப. அப்போ பண்ற கடமையும் பண்ணிடணும். இப்போ தடங்கள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சிக்கனம் பண்ணக்கூடாது. வெடி இந்த இதெல்லாம் பட்டாசு எல்லாம் வாங்கிடணும். ஏன்னா வருஷத்துல ஒரு 10,000-20,000 வாங்காட்டியும் ஒரு நம்ம எப்பயும் வாங்குற 2,000 3,000 1000 வாங்கிடணும். ஏன்னா வருஷத்துல ஒருக்கா தான் வாங்கி வெடிக்கணும். அது ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது தானே, அது ஒரு சந்தோஷத்தை காட்டுறது தானே. ஆமா. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல பார்த்தேன்னு சொன்னாங்க, அதுல வந்து ஆனா நிறைய பேர் வெடியில காசை கரியாக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் எல்லாமே இது கிடையாது. வெடி வாங்குறதெல்லாம் வாங்கித்தான் ஆகணும். ஒரு அம்மா கேட்குற மம்மி ஷார்ட்ஸில், டேய் போய் ட்ரெஸ் எடுத்துக்கிற இந்தாடா காசு அப்படிங்கிறா. உடனே அந்த பையன் சொல்கிறேன், அம்மா இல்லைம்மா எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேண்டாமா, இருக்கிற ட்ரெஸ்ஸே போதுமா, ஏற்கனவே எடுத்ததுலேயே ஒரு ட்ரெஸ் இருக்குமா அதுவே போதுமா அப்படிங்கிறேன். அப்புறம் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறா, டேய் போய் வெடியை வாங்கிட்டு வந்து வெடிடா இந்தாடா காசு அப்படிங்கிறா. உடனே அம்மா வெடி வந்து ஒரு செகண்டில் வெடிச்சிட்டு காசு வந்து தண்ணி ஆயிடும், அதை எதுக்குமா வாங்கிட்டு வெடிச்சுக்கிட்டு, அதெல்லாம் வேண்டாமா அப்படிங்கிறேன். சரி அப்புறம் சொல்கிறா, டேய் இங்கே வாடா கொஞ்சம் குலோப் ஜாமுன் பாக்கெட் வாங்கிட்டு வாடா போடா அப்படிங்கிறா. அவன் உடனே எதுக்குமா குலோப் ஜாமுன்லாம் இருக்கிறத வச்சு சாப்பிடலாமா அப்படிங்கிறேன். உடனே அவங்க அம்மா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்றா. கூப்பிட்டுட்டு இங்கே வாடா என்னடா கிழமை மாரி பேசிக்கிட்டு இருக்க, போய் வாங்கிட்டு வாடா போடா அப்படிங்கிறா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வரேன். அதே மாதிரி அவங்க இன்னொரு ஷர்ட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த அவங்களே போட்டிருக்காங்க, அவங்க வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் போல. அம்மாட்ட வந்து தம்பி சொல்கிறேன், இந்த மாதிரி அம்மா என்னோட ட்ரெஸ் வந்து இதுவாயிடுச்சுமா அப்படிங்கிறேன். உடனே அவ சொல்கிறா, நீ புது ட்ரெஸ் வாங்கிக்கடா போடா அப்படிங்கிறா. 2வது பையனுக்கு. பையன் சொல்கிறேன், அம்மா ட்ரெஸ்ஸே கிழிஞ்சு போச்சுமா, சட்டை சென்டரில் பிஞ்சிருச்சுமா முதுகில் அப்படிங்கிறேன். அது பரவாயில்ல தச்சு போட்டுக்கலாம்டா இங்கே வாடா அப்படிங்கிற. பெரிய பையனா அது ஒரு மாதிரி, சின்ன பையனா அது ஒரு மாதிரி, நீ போய் வாங்கிக்கலான்னு சொல்றா. அது மாதிரி ஒரு வீட்லயும் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு செல்லமா அப்படிலாம் இருக்கா மம்மி? தெரியல. நீங்க அப்படிலாம் கொடுத்துருக்கீங்களா? அப்படி இல்லை, நான்லாம் நினைச்சது இல்லை. நம்ம தானே வைத்தோம். ஆமா இல்ல, ஆனா சின்ன பிள்ளைகளுக்குலாம் கொஞ்சம் செல்லம் கூட தானே இருக்கு. இல்லை செல்லம் கூட வரும்ல சின்ன பிள்ளைன்னா. அப்படிலாம் இல்லை, எங்க வீட்டுல சின்ன பிள்ளைதான், எனக்கு என்ன செல்லம் கொடுத்தாங்க. கடைசி நான் தானே. ஆமா. ஆனா அங்க இருக்க வரைக்கும் கொஞ்சம் செல்லமா தான் இருந்தேன். அவங்கள்ட்ட இருக்க வரைக்கும் என்னை தூக்கிட்டு தெரிவாளுங்க, சோழ பெரியமாவும் ஆனந்த பெரியமாவும். அப்படியா? தார்னிஷ் மாதிரி இருக்க வரைக்கும் நடக்க மாட்டேன்ட்டுருவேன். தூக்கிட்டு தெரிவாங்க. ஒன்னும் ஐயாதுக்குவாங்க. நான் சாமானியமா நடக்க மாட்டேன், எங்கேயோ ஒன்னாலும் தூக்கிட்டு தெரியணும்ட்டுருவேன். அதெல்லாம் எனக்கு நினைப்பு இருக்கு. ஆனந்த செஞ்சோலையும் தூக்க முடியாம தூக்கிட்டு விழுவாளுங்க. விழுந்தாலும் பரவாயில்ல, திருப்பி எடுப்புல தூக்கம் கட்டிக்கிட்டு. வேற யாரும் தூக்க மாட்டா மம்மி? ஆயா தூக்க மாட்டேன். ஐயா இவங்க 2 பேரும். அதுக்கு இவங்க தான் அவங்களுக்கு கீழே, அதனால இவங்க தான் தூக்கிட்டு வரணும். எத்தனை வயசு வரைக்கும் மம்மி தூக்கிட்டு தெரிஞ்சா? என்னை 5 வயசு வரைக்கும் தூக்கிட்டு தெரிஞ்சாரு. நான் நடக்கவே மாட்டேன்ட்டுருவேன். நான் அதுல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். அப்போல்லாம் இல்ல கம்பல் பண்ணி நடன்னு சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க, நடக்க மாட்டேன்ட்டுருவேன். அங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஐஸ் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். கல்யாணம் பண்ணோடனே அவங்களே என்னைய இவங்கள்ட்ட கட்டின உடனே அவங்களே இல்ல, அவங்க கல்யாணம் பண்ணியாச்சுனாவே உங்க வீட்டுல நினைச்சாங்கன்னா கடமை கழிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சனாலதான் அவங்க அப்படி. இப்போ எல்லார் வீட்லயுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கு.
ஓ அந்த காலத்துலேயும் சரி எத்தனையோ வீட்டில் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. ஆனால் அவங்கெல்லாம் அந்த ப்ராப்ளம்ஸை பெருசாகவே எடுத்துக்கல. ஆனால் உங்கள் வீட்டில் மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்கா. இப்போ அரிக்கஞ்செடி வீடுன்னு சொல்கிறீங்க, அங்கே இருக்க வரைக்கும் ஓரளவு செல்ல மாதிரி வச்சுருந்தா போய். இப்போ உங்களை மாதிரியே இது இன்னொருத்தவங்க வீட்லேயே நம்ம ஊர்லேயே அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆனால் அவங்களெல்லாம் பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் வச்சுருந்துருக்கா. ஆனால் உங்கள் வீட்டில் மட்டும்தான் கையை கழுவி விடுறது மாதிரி, இப்போ வந்து ஐயா அப்படிங்கிற மாதிரி கையை கழுவி விடுற மாதிரி பண்ணுறதெல்லாம் உங்கள் வீட்டில் மட்டும்தான். பாசமே இல்லை. அதாவது ஒருத்தவங்களுக்கு கட்டி கொடுக்குற வரைக்கும் கட்டி கொடுத்தாச்சுன்னா அவங்க தான் பார்க்கணும், நாங்கள் எதுவும் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு எங்கள் வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளைகிட்ட வாங்கவும் மாட்டாங்க. பொம்பளை பிள்ளை எவ்வளவு வசதியா இருந்தாலும் அவங்கள்ட்ட வாங்கி நம்ம பிழைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. மத்தவங்க வந்து என்ன பண்ணா, மத்தவங்க எல்லாம் அதுக சம்பாரிச்சா நம்ம வாங்கிக்குவோம். இந்த காலம் அப்படி ஆயிப்போச்சு. அதுக வாழ்க்கையில கஷ்டப்பட்டாலும் நம்ம ஏத்துக்குவோம், அதுகளுடைய கஷ்டத்தையும் நம்ம ஏத்துக்குவோம். ரெண்டாவது இப்ப உள்ள பிள்ளைகளை ஏன் பெத்தவங்க ஏத்துக்கிறான்னா எல்லாம் படிச்சு சம்பாதிக்குதுங்க. அதனால அது வாழ்க்கை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கஷ்டமா இருந்தாலும் அந்த இடத்துல பிடிக்கலனாலும் நம்ம ஏத்துக்கிட்டா நம்ம ஒண்ணும் சமைக்க போறதில்ல, அதுக்கு சம்பாதிக்க போகுதுங்க. நம்ம சும்மா நமக்கு ஒரு துணையாதே இருக்க போகுது, ஏன் வேண்டாங்கிறோம் அப்படின்னு பெத்தவங்க நினைக்கிறாங்க. புரியுதா? அப்ப நாங்கெல்லாம் வந்து வேஸ்டா இருந்தோம், சம்பாதிக்கல ஒரு பைசா கூட. அப்ப எங்களை திருப்பி ஏத்துக்க அவங்களுக்கு பெத்தவங்களுக்கு மனசு வரல எங்க கஷ்டத்துல இருந்து. அதனாலதான் கையை கழுவி விடுற மாதிரி நீ போ, அவங்க பாரம் நினைச்சிட்டாங்க. இந்த காலத்துல பிள்ளையும் சம்பாதிக்கிறதுக்கு அதுகளை கொண்டாந்து வச்சுக்கிட்டாலும் நம்ம ஒன்றும் பாதிக்க போறதில்ல பொருளாதாரத்துல. சும்மா எல்லாருக்கும் படிக்கிற சொத்தை அதுக்கும் போட்டு நம்ம பண்ண போறோம், அவ்வளவுதானே. அப்படின்னாலதான் இப்ப அன்னைக்கு கூட பாருங்க, நம்ம ஜாத மக்கள் கூட ஒரு அப்பா அந்த பொண்ணை கூட்டிட்டு தெரியுறாரு. அந்த பிள்ளை 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. இப்போ நிறைய குடும்பங்கள் அப்படித்தான் இருக்கு. இப்போ பொண்ணுங்க சம்பாதிக்கிறனால அதுகளை ஏற்று அதுகளுடைய எல்லா கஷ்டம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து நாங்கள்லாம் இருக்கல, அதெல்லாம் கிடையாது. எங்களை வச்சுக்கிட்டா எங்களுடைய முழு பொறுப்பும் அவங்களதான். இப்ப என்னைய வச்சுக்கிட்டாங்கன்னா நான் பெத்த பிள்ளைகளும் அவங்க பொறுப்பா போயிடும். இன்னைக்கு துர்நாத்து பட்டை போட்டுக்கிட்டு போனாருல விபூதிப்பட்டவர் யாரு, இது நம்ம ஆயா விட்டு பங்காளிச்சிட்டியாரு வேறு அந்த சாலாஸ்வர் அவங்களா? இல்ல இவரு அவங்க பேர் என்ன, மொத்தா இல்ல பங்காளி விட்டு நீ கூட செல்லப்பன். செல்லப்பனே யாரோ ஒருத்தர். அவரெல்லாம் அவர் மாமியார் விட பயங்கர வசதி, பணக்கார. அவங்களுமே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கேப்பரைக்கு விடு, அவங்களுமே என்ன பண்ணிட்டாங்க, இந்த இவர் அவ்வளவு தூரம் சம்பாதிக்கலாம். செருப்பு கடை வச்சாரு, போல்டாதே இருந்தாரு, செருப்பு கடையெல்லாம் வச்சாரு, என்னென்னவோ பண்ணாரு. நான் அவ்வளவு தூரம் அவருக்கு எதுலயும் தூக்கி கொடுக்கல. ஆனா கெடுக்கல முடல, செருப்பு கடையெல்லாம் வச்சாரு, அதுல தூக்கி கொடுக்கல. மாமியா விட்டு பார்த்தாங்க, சரி இவன் சம்பாதிக்க மாட்டேன் இருக்கு என்ன பண்றேன்னு நினைச்சுக்கிட்டா அவங்களும் அந்த பொண்ணை விட்டுட்டாங்க, அந்த ஆட்சிய. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாரோ நம்ம தெரியல, அந்த பொண்ணுக்கு அப்பா வந்து சரி இவன் விட்டு பார்த்தாங்க, அவன் சம்பாதிச்சுவானு. அவன் சம்பாதிக்கிற மாதிரி தெரியல. உடனே என்ன பண்ணிட்டாங்க, சரி நீ பெத்த பிள்ளை 3 பிள்ளை ஆயிடுச்சு, ஒரு பையன் 2 பொண்ணு. அவருக்கு இவருக்குதான் 2 பிள்ளை ஆயிடுச்சு. சரி நீ சிவராமன் சிவராமனா நீ பெத்த பிள்ளை இல்ல, நாங்க பொறுப்பேற்று கல்யாணத்தை பண்றோம். கஞ்சி ஊத்துறது நீ உங்க கடமை, எப்படியோ கஞ்சி ஊத்து பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும். என்ன நகை வகையெல்லாம் வாங்கினீங்கன்னா கொன்னே விடுவோன்ட்டாங்க. பொண்டாட்டி விட்டு நகையெல்லாம் இவர் வாங்கக்கூடாதுட்டாங்க. சரி, அதனால இவர் பொண்டாட்டி விட்டு நகையெல்லாம் வாங்கல, ஏதோ கஞ்சி ஊத்துனாரு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு. சரி, படிக்க வச்சு கஞ்சி ஊத்துனாரு. அதுவும் ரொம்ப படிச்சது, லோன் வாங்கி படிச்சுட்டீங்களா தெரியல. அதுக்கப்புறம் கல்யாணம் வச்சுனீங்க மாமியா விட்டு பண்ணாங்க. 2 பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணாங்க. பையனுக்கு அவங்கதான் பொறுப்படுத்து கல்யாணம் பண்ணி பையன் சாஃப்ட்வேர்ல இருக்கேன். இப்ப பையன் சம்பாதிச்சு அனுப்புறேன் நிறைய அவங்களுக்கு. ஆமா சரி மேமே, அவங்க அப்போ முந்தின ஜெனரேஷனா தானே இருக்கும், படிச்சிருக்காங்க. ஜெனரேஷன் அவங்கெல்லாம் பயங்கர வசதியானவங்கதான். ஆனா அவங்க ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க அவங்களுமே.
அவங்க பணக்கார, நல்ல பணக்கார அவங்க. அந்த ஆட்சியோட வீட்டுல, அந்த ஆட்சியோட ஆத்தா வீடு. அக்கா தங்கச்சி எல்லாம் ரொம்ப வசதியா இருக்காளுங்க. இந்த ஆட்சியோட தலையெடுத்து இவருக்கு வாக்கப்பட்டு கஷ்டப்பட்டுச்சு. இருந்தாலும் அப்புறம் பிள்ளைய பிறந்துச்சு. பிள்ளைய நம்ம எதுவும் பண்ண முடியாது. நீங்களாம் கஞ்சி குடிங்க, கஷ்டப்பட்டாலும் நகை வகையெல்லாம் வாங்கினீங்கன்னா கொண்டையோடு விட்டு நகையெல்லாம் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. சும்மா 2 காப்பு செயின் மட்டும்தான் போட்டுருக்கு இந்த ஆட்சி. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, பிள்ளைய தலையெடுத்து சமைஞ்சிருச்சுங்க. வீட்டு பிள்ளை சமைஞ்ச உடனே கல்யாணம் பண்ணாம வச்சுக்க கூடாதுன்னு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து, எதவான இடமா பார்த்து அவங்க பார்த்து செஞ்சு வச்சாங்க. இல்லை மேமி, இப்போ வந்து சொல்றீங்கல்ல அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு பொறுப்பாக இருந்து பண்ணிட்டாங்க பாருங்க, பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம இந்த காலத்துலலாம் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் இப்போ முத்திம்னாவிட்ட இப்போ வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வாங்கினோம்னா நம்ம பொறுப்பாக இருந்து பண்ண முடியுமா மேம்? நம்ம பிரச்சனையே நம்மளுக்கு நிறைய இருக்குது தானே. இப்போ அவங்களுக்கு வாங்கி பண்ற ஆம்பளை பிள்ளைல நிறைய அந்த சிட்டியாருக்கு இந்த ஆட்சியோட பிறந்த அண்ணன் தம்பிய. அப்போ அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும். அவங்க எல்லாமே இதுல அவங்க பையன் ஏரோப்ளைன் ஓட்டுறவரா இருந்தது அவங்களோட பேரே. இல்லை மேமி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அந்த ஆட்சியோட அண்ணன் தம்பிகளுக்கு ஃபேமிலி இருக்கும், அவங்க அப்பா அம்மாவை தானே பார்க்க முடியும். இந்த ஆட்சியோட கடமைகள். ஆனா இது நம்ம பெத்த பிள்ளை, நம்ம போட்ட விதை, கஷ்டப்பட்டு கூடாது. இந்த ஆட்சி கஷ்டப்பட்டு அவங்க மனசு அவங்களுடைய ரத்தம் தானே. இப்ப என்னையே இவங்க வீட்டுல இப்படி விட்டுட்டாங்க. அவங்க ரத்தம் துடிக்கிறத யாராலையும் பொறுத்துக்க முடியாது. ஆமா ஆமா, என்ன சென்டிமெண்டா ஃபீல் பண்றா, சென்டிமெண்டா ஃபீல் பண்ணிதான் மாப்பிள்ளைய விட்டுட்டாங்க. எப்படியோ போடா, நீ என்ன ஒன்னாலும் சரி, நீ செத்தாலும் சரி, இதுனாலும் சரி, என்னவோ போ. என் மக பெத்த பிள்ளைய நாங்க இதுங்க கூடாது, அவ ரொம்ப ஊக்கி போயிடுவா என்ன. அதனால நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நாங்க நகை வகையை வச்சுக்கிறோம். நாங்க எல்லாத்தையும் பண்ணி போட்டு செய்ய முடியாது. நகை வகையை வச்சுக்கிறோம். சம்பாரிச்சு கஞ்சி ஊத்து பொண்டாட்டி பிள்ளை அடிச்சுன்னா கையை ஒடிச்சுக்குவோம். ஆனா இந்த காலத்துல இந்த செட்டி வீடுகள்ல அந்த மாதிரி பேரண்ட்ஸா இருக்கவங்க ஒரு சில இடத்துல அந்த மாதிரி நடந்திருக்கல மம்மி. ஆனா மம்மி, நம்ம பிரச்சனையே நம்மளுக்கு சரியா இருக்குல்ல மம்மி, இல்லையா? இல்ல அவங்க எல்லாம் அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனையே கிடையாது. அதனால நம்ம மாமா மாதிரி, அதனால அவங்களால இதெல்லாம் வழிவகுத்துக்க முடியும், கேரி பண்ணிக்க முடியும். இல்ல இல்ல தானே அதை போட்டு. ஆமா ஆமா. அதனால அவங்க பையன் தான் பேருந்தே ஒருத்தன் ஏர்பிளைன், இது ஏரோப்ளைன் ஓட்டுறதுல இருந்தேன். அவனுக்கு தான் பொண்ணே கிடைக்கல. அப்புறம் தான் ஒரு டீச்சர் பொண்ணு, ஆத்தங்குடி டீச்சர் பொண்ணு கட்டணும். இந்த ஆட்சி பிறந்த இடம் வசதியான இடம், அந்த ஆட்சிக்கு யோகம் பாரு. ஆமா, ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி லைஃப் அமையுது. இப்போ இப்ப நகை இங்க வச்சு போச்சா, ஒரு 5-10 பவுன் நமக்கு வச்சா. எதுல? பேங்க்ல? இல்ல அவங்க வீட்டுல வச்சதே யாரோ. இப்போ வேலைக்கெல்லாம் ஆள் வச்சிருக்கு அந்த ஆட்சி. என்ன மாதிரி எல்லா வேலையும் பார்க்காது, எல்லாம் வேலைக்கெல்லாம் ஆள் வச்சிருக்கு. அந்த ஆட்சி தெம்புல இப்படித்தான் இருக்கும். ஆமா, எலும்பாதான் இருக்கும். அந்த ஆட்சி வேலைக்கெல்லாம் ஆள் வச்சிருக்கு. வேலைக்கார யாரோ கழட்டி வச்சதை பார்த்து 4 காப்பு எடுத்துக்கிட்டு போயிட்டாலும் போச்சா, லாசா போச்சா, கிடைக்கலையா. 4 காப்பே என்னென்ன எடுத்துக்கிட்டு போயிட்டாலும் 8 பவுன் போச்சா. அது அவங்க வெளியே சொல்லல. அதுக்கு அவங்க அம்மா வீடு அந்த ஆட்சிக்கு என்ன லாசானாலும் கொடுக்குறாங்க. மாப்பிள்ளைக்கு தான் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க, மகளுக்கு எல்லாம் செய்யறாங்க. அவங்களுக்கு மக பிறந்த, இப்போ லேடி இருக்காங்கன்னா அவங்களுக்கு மக பிறந்த அவங்களுக்கு பேரன் பிறக்கிற வரைக்கும் அந்த ஆட்சிக்கு பேரண்ட்ஸ் செய்யறாங்க. நம்ம ரத்தம் கண் கலங்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா எத்தனை பேர் அப்படி நினைக்கிறா? அப்படி முக்கால்வாசி நினைக்கிறது இல்ல. அதுக்கு அவங்க ஆத்தா பிச்சு இருக்கிற வரைக்கும் நினைச்சாங்க. இப்பவுமே அண்ணன் தம்பிகளும் பாக்குறாங்க. அம்மா அப்பா என்ன பண்றாங்களோ அதேதான் பின் வழியிலையும் வரும். என்ன அவங்க அண்ணன் தம்பிகளும் விடல. இப்ப அந்த ஆட்சிய எல்லாத்துக்கும் சேர்த்துக்கிறாங்க, எல்லாத்துக்கும் பாக்குறாங்க, பண்ணிக்கிறாங்க. அம்மா அப்பா வழிவகுத்து கொண்டாடுறதுதான் பிள்ளைகளுக்கு தான் வரும். இப்ப முத்துமினா ஆதரிச்சுன்னா நீ அதே ஆதரிக்கிற மாதிரி பழக்கம் தான் வரும். நான் விட்டுட்டேன்னு வச்சுக்க, அது கடைசி வரைக்கும் விட்டே போயிடும். அம்மா அப்பா வழிவகுத்தே கொண்டாந்துட்டாங்க அவங்க அப்பையில இருந்தே. அத்தா நம்ம வீட்டுல பிறந்து அவளை விட்டுறப்படாதுன்னு. அதே மாதிரி இப்ப அவங்க பெரிய பணக்காரங்களா இருக்காங்க அண்ணன் தம்பி எல்லாம். இந்த திங்குனா இருக்கு, நான் ஒரு வீடு கேட்டல அந்த செட்டியார் அந்த ஆட்சிக்கு அண்ணன் வெள்ளி இதுலதான் டைனிங் டேபிள். சோ இது என்னமோ பண்ணி அந்த குண்டா இருப்பாரு ஒரு செட்டியார், அழகா இருப்பாரு அவரு.
இந்த ஆட்சிக்கு அண்ணன் தான். ஓ அவங்க எல்லாம் பெரிய பணக்காரல இருக்கா, மெட்ராஸ்ல பிசினஸ் எல்லாம் பயங்கரம் ம் பணக்காரல இருக்காங்க. ஆ அந்த செட்டியார் அண்ணா இங்கே தான் இருக்காங்களே, அந்த செட்டியார் ஆமா, ஆச்சு. இப்ப வந்துட்டாங்க, வயசாகி இங்க வந்துட்டாங்க, வாங்கி எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. ஆ வாங்கியது பெரிய பெரிய ஆளுகளா இருக்காங்க. அப்போ பிஸ்னஸ் எல்லாம் சென்னையில் பார்த்தாங்க. அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க ஊருக்கு. இப்ப ஓ முன்னாடி இருந்தாங்க, இப்ப விட்டுட்டு வந்து இப்ப நானும் தான் பார்த்தேன் அன்னைக்கெல்லாம். ஆமாம் இங்கே தான் இருக்கா. தெரியுறாரு. ம் ஆனா அவங்க வீட்டுல டைனிங் டேபிள்ல வெள்ளி குடம் இருக்கும், தண்ணி வெள்ளி குடத்துல தான் தண்ணி வச்சிருப்பாரு. அதாவது பெரிய குடமா இருக்குமா? ஆமா, சின்ன குடமா இருந்தா தூக்கிட்டு போயிருவா தானே. அது அது தெரியல, அவங்க வீட்டுல தூக்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் எச்சரிக்கையா இருப்பாங்க. இப்போதைக்கு கேமரா வேலையாட்கள் தான் வந்து வேலை பார்க்கறாங்க, அவங்க பார்க்கறது இல்ல. வேலையாட்கள் தான் வந்து வேலை. ஏன் இந்த ஆட்சியே வேலையாட்கள் வச்சுதான் வேலை பார்க்குது. யாரு? சிவராமன் மொண்டாட்டிய இல்ல வேலையாட்களை எல்லா நேரம் கண்காணிக்க முடியாதுல்ல. ஒண்ணு கேமரா வச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்து அது தூக்க முடியாத பொருளா இருக்கும். இவங்க வீட்டுல எப்படி போச்சுன்னா, இவங்க பூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிருந்த அன்னைக்கு பின்பக்க கதவை உடைச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அந்த சிவராமன் வீட்டுல கார்த்திகா வீட்டுக்கிட்டதான் வீட்டு கட்டி இருக்காங்க, அங்கனதான் போச்சா. ஓ அது வேலையாளுக்கு யாரோ வச்சதை பார்த்துதான் எடுத்துட்டாங்க. அப்படி தெரிஞ்ச ஆளுகளை எடுக்க முடியும். அந்த ஆட்சி அவ்வளவு தூரம் சமத்து பத்தாது, நல்ல ஆட்சி அவ்வளவு தூரம் சமத்து பத்தாது. அதனாலதான் அந்த ஆட்சிக்கு இப்படிப்பட்ட விஷயம் வந்து. ஆமா, அம்மா வீட்டுக்கா இதுங்கல்ல எப்பவுமே நம்ம ரத்தம்னா நமக்கு துடிக்கத்தானே செய்யும். ஆமா, எந்த இது இல்லாட்டி அவங்க பொறுப்பாவே இன்னமும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆட்சியை சின்ன பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இறந்துட்டாங்க. ஆனா அண்ணன் தம்பிக்கு பாக்குறா, தாங்குறாரு, அண்ணன் தம்பியிலும் பாக்குறாரு. மாப்பிள்ளைய பார்க்கல அவ்வளவு தூரம், பொண்ணை பார்த்து பொண்ணுக்கு பேசுறது வைக்கிறது, பொண்ணை கூப்பிடுறது வைக்கிறது எல்லாம் அந்த அக்கா தங்கச்சி என்ன அப்படின்னு பாசமா. எங்க வீட்டுலதான் அந்த பாசம் அத்து போச்சு. அதுக்கு எனக்கு அம்மா அப்பாவே விட்டுட்டாங்க என்ன. அதுதான் அவங்க விட்டதுனாலதான் இவங்களும் விட்டுட்டேன். இல்லைன்னா ஐயோ அம்மா பண்ணாங்க நம்மளும் பண்ணணும், அம்மா பண்ணாங்க நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற பழக்கம் வரும். இப்ப வீடு பாரு மொட்டையா கிடக்கு, அந்த இடம் எப்படி இருக்கு பார்த்தா வைத்தறிச்சலா இருக்குல்ல. ஆமா, அதுக்காக வைத்தறிச்சலா இருக்கு. பொம்பளை பிள்ளை அப்படி பண்ணக்கூடாதுல்ல. ஆமா, எனக்கே பார்த்தா வைத்தறிச்சலா இருக்கு, உண்மையில பார்த்தா கஷ்டமா இருக்கு. அந்த இடம் இன்னைக்கு பார்த்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா வீடு இருந்த இடத்த பார்க்கவே வந்து மனசு கஷ்டமா இருக்கு. ஓ ஏன் எம்டியா கிடக்கா? எம்டியா கிடக்குல்ல அந்த இடமே. ஆமா ஆமா எம்டியா கிடக்கு. அடுத்த கொள்ளையும் எம்டியா கிடக்கு. ஆமா, அந்த கொள்ளை ரொம்ப வருஷமாவே அப்படித்தான் கிடக்கு. ஆனா அது வாங்கி இருக்காங்க நிறைய பேர், ஆனா அதுல கட்ட விடல, யாரையும் கட்ட விடல. இடையில ஒரு வாட்டி மம்மி நம்ம இந்த வீட்டுல நான் சொல்றேன்ல, சிவராமன் கொழுந்தியா விடையே வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாம் பணக்காரப்பா. சிவராமன் கொழுந்தியா விட எல்லாம் பயங்கர பணக்கார, சிவஸ்ரீயார் மருமன்னு சொல்லுவாங்க, பயங்கர பணக்கார. அவங்க எல்லாம் வாங்கியிருக்காங்க அந்த இடத்துல இடம். இந்த ஆட்சிக்கு தங்கச்சி வீடு வாங்கியிருக்காங்க, அது நல்ல சிகப்பா அழகா இருக்கும். சிவராமன் பொண்டாட்டிக்கு தங்கச்சி அவங்க வாங்கியிருக்காங்க அந்த இடம். ஆனா அந்த இடத்துல எல்லாம் கட்ட விடல, அவங்கெல்லாம் பணக்காரத கட்ட விடல. அது ஏமே அந்த இடத்துல யாரையுமே கை வைக்க விட தெரியல, கை வைக்க விடல, என்னன்னு தெரியல. அவங்க எல்லாம் விற்கவும் இல்லை, விற்காம போட்டு வச்சுக்கான்னு எனக்கு தெரியல. இல்லைன்னா இந்த இது மாதிரி பண்றாங்கன்னா, இந்த கம்பெனி இந்த வேலை ஆகுறாங்கல்ல, இந்த கல்லு அப்படி பண்ணாது, கல்லு மண்ணு அந்த மாதிரி கொட்டி வச்சுக்கிட்டு குடோன் மாதிரி வித்தாங்கன்னா பண்ணலாம். அதுக்குதான் லைக்கு, அதுக்குதான் விடும்னு நினைக்கிறேன். வீடு கட்டி வாழ விடாது போல. அவங்க நிறைய பேர் பணக்காரதை வாங்கியிருக்காங்க அந்த இடம் பிளாட். ஆனா ஒருத்தருமே வீடு கட்டல. ஆமா, இடையில கூட நல்லா சுத்தம் பண்ணி போட்டான் மம்மி. சூப்பரா சுத்தம் பண்ணி அந்த இடமே பிளைன், இவ்வளவு பெரிய இடமான்னு நம்மளுக்கு பார்த்தா தெரிஞ்சிச்சு. கடைசி அவங்க சுத்தம் பண்ணவங்க ஏதோ கட்டோம்னு நினைச்சுப்பாலே என்னவோ தெரியல. அப்புறம் திரும்ப செடியெல்லாம் வண்டிடுச்சு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அவங்க அதுக்கு வரமாட்டாங்கல்ல. அப்புறம் இப்ப நம்ம வீட்டு இடமும் அப்படிதான் கிடக்கு போட்டலாம். ஆமா, மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எனக்கு. நம்ம ஆனா பொறுமையாதான் போனோம். லாஸ்ட் அவங்க பண்ணக்கு அவங்க என்ன எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு பேசாம இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி முடியும்? ஆமா, எனக்கும் வாய் வயிறு இருக்கு, அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பாவம் ஹஸ்பண்ட் வேற இல்ல, இடத்துல செஞ்சிருந்தாலும் பரவாயில்லைங்களா, ஹஸ்பண்ட் வேற இல்ல. சரி, பிள்ளைய வேற சின்ன பிள்ளையா இருக்குது. இப்போ பிள்ளைய காலேஜ் அப்பவே படிச்சிருந்துச்சுன்னு வச்சுங்க, சொல்லியிருக்கலாம் என்னப்பா பிள்ளைய காலேஜ் எல்லாம் படிக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்பவும் இல்லை. எவ்வளோ சிரமப்பட்டு வந்திருக்கேன் மம்மி. இப்போ சேகர் மாமா விட அப்படித்தான் கிடக்கு அந்த கொள்ளை. அந்த கட்டடம் இருந்தா கூட ஓரளவு நல்லா இருக்கு. கட்டடம் ஃபுல்லா இடிச்சு விட்டா பாடாது, இது மாதிரி இடிஞ்ச கொள்ள மாதிரி கிடக்கு. அது வீட்டோட ராசியா மம்மி. இப்போ கேரக்டர் மனுஷனோட கேரக்டர் தான் மம்மி.
இப்போ முருகை செட்டியார் வீடெல்லாம் பாருங்க புதுசாவே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கா. முருகை செட்டியார் இருக்க வரைக்கும் அவர் மெயின்டைன் பண்ணாரு. இனிமே எல்லாம் அவங்க விட தாங்காது இனி இருக்க தலைமுறையெல்லாம். அப்படியா? எவரும் ஒத்து வர மாட்டாங்க. அதுக்குதான் தனித்தனியா வீடு கட்டிக்கிட்டாங்க. முருகை செட்டியார் இருக்க வரைக்கும் எல்லார்ட்டையும் பணத்தை வாங்கி வசூல் பண்ணி வீடு ரிப்பேர் பார்த்தாரு, எல்லாம் பண்ணாரு. பங்குல இருக்கவங்கள்ட்ட எல்லாம் இனி யாரும் கேட்டா கொடுக்கவும் மாட்டாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இனி எல்லாரும் தனித்தனியா வெட்டிக்கிட்டு போயிடுவாங்க. சிதம்பரம் தனியா வீடு கட்டிட்டேன், இந்த மைனர் வீட்டு வீடு கட்டிட்டேன் தனியா. ஒரு நல்லது கெட்டது கூடிக்கிறாங்க பண்ணிக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல நம்மள்ட்ட வாங்கினவரும் என்ன எதுவும் கட்ட முடியாம இருக்காது. கட்டவும் இல்லை. யாரு? அவர் நம்மள்ட்ட வாங்கினார்ல இடம். அவர் பேங்க் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்காரு, அதனால கட்டல அவர். இல்லைன்னா கட்டுவார். பேங்க் லோனுமே நம்ம இடம் வந்து அவ்வளவு கிளியரா வேணுமா? நம்ம இந்த இடம் வாங்கியே இப்போ 3-4 வருஷம் ஆச்சு. இந்த இடம் வாங்கி 3-4 வருஷம் ஆச்சு. அப்ப அவர் அதுக்கு முன்னாடி தான் வாங்கினார். 5 வருஷமா வந்து பேங்க் லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரா? இல்ல, அவர் பேங்க் லோன் மையம் பொறுப்புல விட்டுட்டாரு எல்லாத்தையும். அவங்க எப்ப தோது வரையில அப்ப நம்ம இனிமே வேண்டாம், நமக்கு வயசாயிடுச்சு, அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல. ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷ முன்னாடி அவங்க இருக்காங்க, நம்ம பண்ணிக்கிட்டோம். நம்ம விட்டுருவோம், நம்ம கடமையை முடிச்சிட்டோம் அப்படின்னு விட்டுட்டு வாங்கி இடத்த கொடுக்கணும். வாங்குறது கிளியரா வாங்கி கொடுத்துட்டோம். ஆமா, இனிமே கட்டுறது அவங்க விருப்பம். நீ காசு போட்டு கட்டிக்க வந்தாப்பா அப்படின்ற மாதிரி. அவர்கிட்டயும் காசு வச்சிருப்பாரு நிறைய, ஆனா கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனா நல்ல குடும்பம், நம்மள்ட்ட இடம் வாங்கினவங்க நல்ல வீடு. அதனாலதான் 2வது பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம்ல. செவ்வூர் பொண்ணு என்னமோ சொன்னார். அவனும் பாருங்கள இருக்கேன், பிரான்ஸ்லயும் எங்கேயும் இருக்கேன். அவர் தானே இந்த சிவன் கோயில்ல இதெல்லாம் போடுவாங்க, தண்ணீர் பந்தல் போடுறாங்க. தண்ணீர் பந்தல் போடுறாங்க. அப்புறம் திருவிழாவுக்கு அவங்களுக்கு ஒரு மண்டபப்படி இருக்கும் போல. சிவன் கோயில் திருவிழாலையா? இனிமேலுக்கு அடுத்து மழை காலம் மம்மி. ஆமா, மழை காலம் தான் இனிமே முடிஞ்சிடும். கார்த்திகையில இருந்து அப்புறம் பனி, கார்த்திகையோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பனி, கார்த்திகை மார்கழி தை எல்லாம் பனி. அப்படியே மாசியில சிவராத்திரி வரைக்கும் பனி. அதுக்கப்புறம் தான் திருப்பி வெயில் காலம் வரும். அப்ப நம்ம பங்குனியில இருந்து வெயில் காலம் ஆரம்பிச்சு. நம்ம வெள்ளனா எங்கேயும் கிளம்ப முடியாது. ஆமா, பனி ஊத்திக்கிட்டே இருக்கும், காதுல எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த சமயத்துலதான் நமக்கு இக்கட்டான சூழ்நிலை வந்து கிளம்பிக்கிட்டு இருப்போம். ஆமா, நம்ம இடம் வைக்கலாம், அதெல்லாம் போனோம், வெள்ளனே கிளம்பி போவோம். நான் நிறைய பேஸ் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா நான் ஒரு ஆளாதான் அவ்வளவு பேஸ் பண்ணேன். ஆமா, 2 பிள்ளைகளை வச்சுக்கோங்க. ஆமா, உன்னதான் கொஞ்சம் கூட்ட கூட்டிட்டு போயிருக்கேன். முத்துனா கூட வந்தது இல்ல. அந்த செந்துறையில இடம் வைக்க கூட நீயும் நானும் தானே. ஆமா, ஃபர்ஸ்ட் எல்லாம் நாங்க யாருன்னே தெரியாம போயிட்டோம். அப்புறம் வந்து நம்மளும் ஆளுகளை தெரிஞ்சு ஆளுக மூலியமா போனாதான் சரியா வரும்னு நினைச்சுட்டு அப்புறம் ஆளுக மூலியமா வந்தோம். அவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, இவங்களை ஈஸியா எழுதி வாங்கிடலாம்னு நினைச்சு விட்டாங்க. அமௌண்ட்டை கொடுக்காம அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிடலாம், அவங்கள மிரட்டின்னு பார்த்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எப்படியே இன்னொரு லேடி இன்னொரு ஆள் சொல்லி தந்துட்டாரு, நீங்க வந்துடாதியாச்சு, உங்களை மிரட்டி இடத்துக்கு கையெழுத்து வாங்கிட்டு அமௌண்ட் கொடுக்காம அட்வான்ஸ் தந்ததோட உங்கள்ட்ட இடத்த வாங்க ஒண்ணு வைக்கிறாங்க, நீங்க வந்துடாதீன்னு சொல்லி சொன்னாரு. அது ஏதோ கடவுள் புண்ணியம் தான் நமக்கு அதெல்லாம். அப்புறம் அதனால நாங்க வந்து அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க பண்ணி அப்புறம் சரி பண்ணி தந்தாங்க. அப்புறம் இடம் கொடுக்கல, இடத்துக்கு கொடுத்த அட்வான்ஸ் கொடுத்துட்டு நம்ம சரி பண்ணிட்டு அப்புறம் வேற ஒருத்தட்டு தான் இடத்த வித்தோம், புரோக்கர் மூலியமா. ஆமா, லேடிஸா இருந்தா என்னென்ன புல்லுமால் பண்றாங்க, எப்படி எப்படி ஏமாத்தலாமா பாக்குறாங்க. காசு கூட கொடுக்காம வாங்கணும்னு நினைக்கிறாங்க இடத்த. அப்படி விகேக்குதான் இடம் அவங்க. அதுல லாபம் ரொம்ப பேக்வேர்டு கேஸ்ட். ஆமா, அப்படி லாபம் பார்க்கணுமா. ஆமா, ஆனா அப்பவே விவோ அந்த ஒரு விவோ சொன்னாரு, நீங்க ஒரு ஆளா வந்தா சரியா வராது, யாராவது கூட்டிட்டு வாங்க அப்படின்னாரு. அதே அப்பா அப்பாச்சிட்ட போய் சொன்னேன், அப்பாச்சி உங்க ஐத்தானை கூட்டிட்டு போ, உங்க ஆச்சி அம்பளையான கூட்டிட்டு போ அப்படி இப்படின்னாங்க. அவங்க எல்லாம் வந்தா சரியா வராது அப்பாச்சி, மேற்கொண்டவங்க எனக்கு வர்றதையும் கெடுத்து விட்டுருவாங்க. ஆமா, சொந்தக்காரன்னா நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்க என்ன. ஆமா அப்படின்னு அப்புறம் நம்மளா போய் இப்படி பண்ணிட்டோம். ஏதோ கடவுள் புண்ணியம்.
கடைசி முத்துமி நான் எப்ப நீ என்னடி கஷ்டப்பட்ட என்னடி பண்ண செஞ்சப்ப அந்த கஷ்டத்தில் பங்கெடுத்திருந்தா தான் தெரிஞ்சிருக்கும். ஆமாம். ஆனா நீ கொஞ்சம் கொஞ்சம் எப்படி கஷ்டத்துல பங்கெடுத்துக்க. ஆமா, நீ இல்லைன்னா நான் இந்த அளவு வந்திருக்க முடியாது ஓரளவு. ஆமா கண்டிப்பா. நீ என்னை ஃப்ரெண்டு மூலியமா தான் விற்றோம். ஆமா, ஃப்ரெண்டோட அத்தையும் மாமா, ஃப்ரெண்டோட மாமா அங்கே இன்ஸ்பெக்டராக இருந்தாரா? ஆமாம், எஸ்ஐயா இருந்தார். எஸ்ஐயா இருந்தார். அந்த அம்மாவோட இதில் இன்ஜினியரிங் காலேஜில் நான் படித்தேன். அவன் அங்கே அந்த மாவட்டத்துலேருந்து இங்கே வந்து படித்தேன். அரியலூர்லேருந்து இங்கே வந்து படித்தேன். அப்புறம் அவன்கிட்ட ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு அவங்க மாமாவோட அட்ரஸ் வாங்கி அவங்க அத்தை மாமா அந்த ஊரில் தான் இருக்காங்க. சரிண்ணா அந்த ஊருக்கே போய் அந்த அவங்க தான் வந்து புரோக்கர் நம்பரே கொடுத்தது. அந்த பொம்பளையும் என்ன பண்ணுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பணம் வாங்கிட்டோம், இடம் கொடுத்து பணம் வாங்கிட்டோம். நாங்கள் 3 பேர் தான் போனோம், நானே என் பொண்ணு என் பையன். அப்போ பொண்ணு கல்யாணம் ஆகலை. போயிட்டோம், பணம் அமௌண்ட் வாங்கிட்டோம். அந்த கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி அமௌண்ட் வாங்கிட்டோம். வாங்கினோன்னு அந்த பொம்பளை என்ன சொல்லுது, அந்த போலீஸ்காரர் பொண்டாட்டி வீடு வெறும் வீடாதே போட்டு வச்சிருக்கா, ஒன்னும் வசதியா இல்ல. கடைசி பாத்தீங்கன்னா அந்த பொம்பளை என்ன சொல்றா, பிள்ளையில போய் சொல்லிட்டு நீங்க பணத்தை வச்சுக்கிட்டுருங்க, காலையில கொண்டு போங்க, நைட்ல கொண்டு போகாம அப்படிங்கிற. என்ன ஏதாவது பண்ணிட்டு பணத்தை எடுத்துக்கலாம்னு. அதே என்ன அவங்க பாருங்க பார்த்து இழிச்சுவா தெரியுது எல்லாருக்கும். அதே இல்ல ஒரு ஆளா இருந்தா ஈஸியா ஏமாத்திடலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்ல வேலை எவ்வளவு தப்பிச்சு பொழைச்சு வந்திருக்கோம். அப்புறம் அன்னைக்கு நைட்டோட நைட்டா கிளம்பி வந்தானா? ஆமா, நீங்க நில்லுங்க, நீங்க பணத்தை வச்சுக்கிட்டு இருங்க, பிள்ளையில போய் சொல்லுங்க, காலையில போய்க்கலாம் அப்படின்னு. எல்லா இடத்துலயும் காலை வாடுறதோட நம்ம நடந்துக்கணும். எல்லா இடத்துலயும் எல்லாம் அவங்களுக்கு தகுந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசிக்குவாங்க. நம்ம கொஞ்சம் தலையடிச்சிட்டோம், அவ்வளவுதான், அப்படிதான் மாட்டிட்டோம். என்ன மம்மி நறுக்கிருக்கீங்க? நறுக்கிட்டேன். தேங்காய் காய், தேங்காய் சட்னியா மம்மி? தேங்காய், ஆமா, இப்போ வைக்கல, நாளைக்கு காலையில. இங்க வாழைக்காய் நறுக்கிருக்கு காய். வாழைக்காய் நறுக்கிருக்கேன். வெங்காயம் அதை எண்ணெயில போட்டு பொரிச்சுட்டு மசாலையை போட வேண்டியது. ஓ, எல்லாமே நாளைக்கு தானே மம்மி? ஆமா, நாளைக்கு தான். இப்ப இல்லை, இப்ப என்னத்தை கொண்டு போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுடைய குடும்ப கஷ்டத்துக்குலாம் தீபாவளி இன்னைக்கு பறந்துட்டோம், சாரி மன்னிச்சுக்கோங்க. எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க, பார்த்து பத்திரமா வெடி வெடிங்க. நாங்களும் வெடி வெடிக்க போறோம். இப்ப வெடி இருந்தா இங்க இருக்கு பாருங்க, பின்னாடி இருக்கேன், பின்னாடி வெடி வெடிக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து பத்திரமா கொண்டாடுங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நான் வந்து கொஞ்சம் பழைய நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிட்டேன், இதை ஒன்றும் நீங்க இதை கண்டுக்காதீங்க, தயவு செஞ்சு சந்தோஷமா கொண்டாடுங்க, நல்லா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக்கை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ஒரு லைக்கு தான் வருது, லைக்கு கூட வர மாட்டேங்குது எங்களுக்கு. லைக்கே வீடியோவில் எல்லாத்துலேயும் ஒரு லைக்கு தான் வருது. அது ஒரு லைக்கு யாரு கொடுக்குறான்னு தெரியல, இல்லைன்னா லைக்கும் வர மாட்டேங்குது. எங்க வீடியோ என்ன அவ்வளவு இதுவா இருக்கா? யாரு ஒரே ஒரு லைக் தான் வருது எல்லா வீடியோவுக்குமே, 2-3 கூட வரல. மற்றவங்க போடுறவங்களுக்குலாம் அத்தனை லைக் வருது, 136 லைக்கு, 150 லைக் வருது. நம்ம வீடியோ அவ்வளவு தூரம் பார்க்கல, பாக்குறவங்களே லைக் பண்ணாம பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம தெரியல, லைக் பண்ணல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கணும். ஆமா, பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம்.